LFT-na என்ன? LFT-na liver function test. So what you are seeing is LFT, liver function. இது எப்போ பண்ணுவோம்? இந்த டெஸ்ட்டு நம்ம எப்போ பண்ணுவோம்? What are the indications of liver function test? So ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம விஜய் சார் பார்க்குறீங்க. ஓகே, ஃபுல்லாக yellowish discoloration இருக்குது இல்லையா? ஸோ எந்த பேஷண்ட்டு yellowish discoloration இருந்தால் what we call that patient as having jaundice. So first indication is for jaundice patient. jaundice patient வந்தால் அவங்களுக்கு மெயின் டெஸ்ட் என்னது? LFT. நெக்ஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரூட்டீன் செக்கப்பில் நம்ம பண்ணுவோம். ஏன்னா டயபெட்டிஸில் லிவர் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ வி டூ தட். அண்ட் கேன்சர் ஆப்வியஸ், லிவர் கேன்சர் இருந்தால் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா இல்லைனா செகண்டரிஸ் இந்த லிவர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, வேறு எந்த டியூமர் லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு நோ வெதர் இட் இஸ் அஃபெக்டட் யூ ஹவ் டு டூ LFT பண்ணணும். கோஆகுலேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? கிளாட்டிங் ப்ராப்ளம், அதாவது பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் இருக்குது, ஓகே, அப்நார்மல் ப்ளீடிங் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, லிவரில் தான் நம்மளோட கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், மெயின் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் 2, 7, 9, 10 அப்படி சிந்தசைஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து லிவர் பாதிக்கப்பட்டால் கிளாட்டிங் ஃபேக்டர் பாதிக்கப்படும், கிளாட்டிங் ஃபேக்டர் பாதிக்கப்பட்டால் ப்ளீடிங் இருக்கும். ஸோ பிஃபோர் கீமோ ஆல்வேஸ் வி டூ LFT, RFT, CBC எவ்ரிதிங் பிஃபோர் கீமோதெரப்பி பண்ணும்போது, அதாவது கேன்சர் தெரப்பி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் கம் டு தி மைண்ட் மேப். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த ஃபங்க்ஷன் தட் இஸ் த எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன். வாட் இஸ் அன் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் liver? Okay, so let us see what is the excretory function of liver. So excretory functionல நம்ம மெயினாக பார்க்குறது, as you can see, what we are seeing is bilirubin. ஓகே, ஸோ bilirubin பார்க்குறோம். bilirubin, சீரம் bilirubin பார்க்குறோம். இதில் 3 டைப் இருக்குது: டோட்டல், கான்ஜுகேட்டட், அன்கான்ஜுகேட்டட். டோட்டலோட வேல்யூ யூ கேன் see the total value that is 0.2 to 1 mg/dl. கான்ஜுகேட்டருக்கு இன்னொரு பேர் டைரக்ட். ஓகே, 0.0 to 0.2 mg/dl. Unconjugated is 0.2 to 0.8, which is called the indirect bilirubin, 0.8 mg/dl. Now you can ask me, sir, why you are calling is a direct and indirect? How will you know it is a direct or indirect? The test is Vandenberg test. Okay, so the test is called Vandenberg test மூலமாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா சல்ஃபனிக் ஆசிட் அண்ட் சோடியம் நைட்ரேட் நம்ம ஆட் பண்ணுறோம், சாம்பிளோட ஆட் பண்ணி பர்பிள் கலர் வந்துச்சுன்னா தட் இஸ் டைரக்ட் பாசிட்டிவ். அண்ட் அதில் என்ன இருக்குன்னா கான்ஜுகேட்டட் பிலிரூபின் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் இட் இஸ் மெயின்லி சீன் இன், இதுதான் ரொம்ப முக்கியம், இட்ஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். இட் இஸ் மெயின்லி சீன் இன் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். ஓகே, அதே வந்து நம்ம வந்து ஆல்கஹால், அதாவது ஃபஸ்ட்டு வரல, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்கஹால் ஆட் பண்ண அப்புறம் தான் பாசிட்டிவ் வருது அப்படின்னா தட் இஸ் இன்டைரக்ட் பாசிட்டிவ். Okay, that is a indirect positive Vandenberg test, which is seen in unconjugated bilirubin, and this is also due to hemolytic jaundice. So இப்போ பசங்க இது அடிக்கடி மறக்கிறனால I have given a mnemonic here. You can see OCD. OCD-na the psychiatric obstructive compulsive disorder, but here OCD stands for O for obstructive, C for conjugated bilirubin, and D for direct bilirubin. So jaundice நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம்: obstructive jaundice, hemolytic and hepatocellular jaundice, right? ஸோ அதில் obstructive jaundice கான்ஜுகேட்டட். அப்போ கான்ஜுகேட்டட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு LFT இல்லைன்னா அப்படியே மைண்ட் நமக்கு எங்கே போகணும்னா ஓகே இட் இஸ் ஆனால் obstructive jaundice அப்படின்னு போகணும். இப்போது அன்கான்ஜுகேட்டட் இருந்தால் ஹீமோலைட்டிக். இப்போ ரெண்டுமே அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ ரெண்டுமே அதிகமாக இருந்தால் மோஸ்ட்லி அது என்னது? பைஃபேசிக் ரியாக்ஷன், which is seen in hepatocellular jaundice. ஓகே, ஸோ ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக பைஃபேசிக்லி, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா கலர் வந்து பாசிட்டிவாக வரும், அதுக்கப்புறம் நம்ம ஆல்கோஹால் ஆட் பண்ணும்போது கலர் டெவலப்ஸ், இன்க்ரீஸ் ஆகும், கலர் கொஞ்சம் கூட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பிலிரூபினும் இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் ஓகே, இது சீரம் முடிஞ்சிடுச்சு. இனி யூரினுக்கு வருவோம். யூரினில் வந்தால் நமக்கு என்னென்ன தெரியும்? ஸோ யூரினில் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் பைல் பிக்மெண்ட்ஸ். வாட் ஆர் த பைல் பிக்மெண்ட்ஸ்? ஆஸ் யூ நோ, பைல் பிக்மெண்ட்ஸ் ஆர் bilirubin and biliverdin. ஓகே, ஸோ bilirubin அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் பாசிட்டிவாக இருக்கும், bilirubin நிறைய இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவில் எப்படி சார் அது பாசிட்டிவாக ஆகலாம்? ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கால் பேட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கால் பேட்டரை சுற்றி பிளட் வெசல் இருக்குது. அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறனால இந்த bilirubin எல்லாம் என்ன ஆகுதுன்னா பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுது, ரீகெஜிடேட் ஆகி பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுது. ஸோ பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் பாசிட்டிவாக இருக்கும், ஹீமோலைட்டிக்கில் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அப்ஸ்ட்ரக்டிவில் பேஷண்ட்டுக்கு இச்சிங் இருக்கும், தட் இஸ் ப்ரூரைட்டிஸ். ஏன்னா பிலிரூபின் அக்யூமுலேட் ஆகிறனால பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? ப்ரூரைட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். ஹீமோலைட்டிக்கில் நெகட்டிவாக இருக்கும்.
ஓகே. ஸோ இதில் வந்து பைஃபேசிக்னு சொன்னனால ஹைப்பர்செல்லுலர் பைஃபேசிக்காக இருக்கலாம். நவ் கம் டு பைல் சால்ட்ஸ். வாட் ஆர் த பைல் சால்ட்ஸ்? ஓகே, சாரி, பைல் பிக்மெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஃபவுச்சர்ஸ் டெஸ்ட் ஆர் டிப்ஸ்டிக் டெஸ்ட், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபவுச்சர்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம், இன்னொரு டெஸ்ட்டு டிப்ஸ்டிக் டெஸ்ட். பைல் சால்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹேஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ ஹேஸ் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், சல்ஃபர் பவுடரை போடுவோம், பைல் சல்ஃபர் பவுடர் போடுவோம், அந்த இதுக்குள்ளே போடுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் சாம்பிளில் பிலிரூபின் பைல் சால்ட் இருக்குது, சாரி பைல் சால்ட் இருக்குன்னா that will go down, isn't it? நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஹீமோலைட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நார்மல், என்னன்னா நார்மல். அப்ஸ்ட்ரக்டிவில் ப்ரெசென்ட் பைல் சால்ட். ஓகே, அதே மாதிரி ஹெப்படோசெல்லரையும் ப்ரெசென்ட் பைல் சால்ட். ஓகே, ரைட். யூரோபிலினோஜன் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட் பிட்வீன் அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ். பிகாஸ் ஹீமோலைட்டிக்கில் யூரோபிலினோஜன் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும், அப்ஸ்ட்ரக்டிவில் நெகட்டிவாக இருக்கும். ஆப்போசிட் டு வாட் வி சீன் இன் பைல் பிக்மெண்ட்ஸ். கேன் யூ see that? Okay, now another important distinction point என்னன்னா, differentiating point என்னன்னா ஸ்டூல்ஸில் எப்படி இருக்கும்? ஸ்டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கிளே கலர்ட் ஸ்டூல்ஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ளூரைட்டிஸ் இருக்குது. கண்ணை மூடிட்டு தட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். ஓகே, பேஷண்ட்டுக்கு கிளே கலர்ட் ஸ்டூல்ஸ் வருது. அதாவது கிளே கலர்னால் நார்மல் கலர், அதாவது எல்லோ கலர் இல்லாமல் ஒரு மாதிரி பேல் கலராக வருதுங்க, கலரே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ப்ளூரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு இண்டிகேஷன் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். ஓகே, யூரோபிலினோஜன் நெகட்டிவாக இருக்குது, இதெல்லாம் லீட்ஸ் அஸ் டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி அந்த மைண்ட் மேப் கீழே பார்த்தீங்கன்னா எல்இபின்னு ஒரு ஹெட்டிங் வருது இல்லையா? எல்இபினா லிவர் என்சைம் பேனல். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் இன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் லிவர் என்சைம் பேனல். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த லிவர் என்சைம் பேனல்? இதில் மெயினாக என்ன இருக்குது உங்களுக்கு? ஏஎஸ்டி வருது. ஓகே, ஸோ வாட் யூ ஆர் ஹேவிங் ஹியர் இஸ் ஏஎஸ்டி. ஏஎஸ்டி அப்படிங்கிறது என்ன? aspartate transaminase, otherwise called SGOT. It is a marker of hepatocellular injury. Normal level பார்த்தீங்கன்னா 15 to 35 இருக்கும், 15 to 35 units per liter. ஸோ இது மெயினாக ஏஎஸ்டிங்கிறது மெயினாக எதில் எலிவேட் ஆகிருக்கும்? ஓகே, எந்த கண்டிஷனில் எலிவேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏஎஸ்டி இஸ் எலிவேட்டட் மெயின்லி இன் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். வில் கோ மோர் இன்டு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். ஸோ ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸில் நமக்கு ஏஎஸ்டி எலிவேட் ஆகலாம், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். ஓகே, ஏஎஸ்டி இஸ் மோர் தென் ஏஎல்டி, ரைட்? ஸோ ஏஎஸ்டி இஸ் லிவர் ஸ்பெசிஃபிக்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போது லிவர் ஏஎஸ்டி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிவர் நெக்ரோசிஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் அ புவர் ப்ரோக்னோசிஸ். அண்ட் இன் ஆல்சோ மெலிக்னன்சி இட் இஸ் எலிவேட்டட். இப்போ இதை நம்ம 3 கேட்டகரியாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஏஎஸ்டி எலிவேஷனை மைல்டு எலிவேஷன், மாடரேட் எலிவேஷன் அண்ட் மார்க்டு எலிவேஷன் ஆஃப் ஏஎஸ்டி. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் என்னென்னா மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த என்னென்ன கண்டிஷனில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பேஷண்ட் டேக்கிங் மெட்ஃபார்மின், தட் இஸ் டயபெட்டிக், இது ஸ்டாட்டின்ஸு, ஹீமோக்ரோமட்டோசிஸ், NASH, that is fatty liver, hepatitis infection, BNC, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா less than 100 units per liter தான் எலிவேட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஆஃப் கன்சர்ன், ரைட்? மைல்டு எலிவேட்டட் இருக்குது. அப்போ நம்ம மைல்டாக இருக்குன்னா நம்ம டிசீஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ நம்ம வி கேன் ஆஸ்க் த பேஷண்ட் எதர் யூ ஆர் டேக்கிங் மெட்ஃபார்மின், யூ ஆர் டேக்கிங் ஸ்டாட்டின்ஸ் எடுக்கிறீங்களா, ஓகே, ஹெப்படைட்டிஸ் வந்துச்சா உங்களுக்கு, அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா ஹெப்படைட்டிஸில் மெயினாக பிஎன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா இட் ஷுட் பி ஆல்கஹாலிக், ரைட்? It should be alcoholic one. நான் சொன்ன ஆல்கஹாலிக்னா ஏஎஸ்டி, isn't it? ஆல்கஹாலிக், ஆட்டோ இம்யூனாக இருக்கலாம், க்ரானிக் ஆக்டிவ் ஹெப்படைட்டிஸ். ஓகே, க்ரானிக் ஆக்டிவ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ வந்துச்சுன்னா அதை நான் சொன்னேன், the difference between hepatitis B and C and hepatitis A is there is marked elevation of more than 300 units per liter elevation of AST-C. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். ஸோ ஏஎஸ்டி, aspartate transaminase. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் will be ALT. ஸோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ALT. ஸோ AST ALTயில் ALT is marker of hepatocellular injury and this is more specific, we can say more specific, right? So the normal level 15 to 35 units per liter, gradual fall இருக்கு அப்படின்னா that is a good prognosis. ரைஸ் ஆகி கிராஜுவலாக ஃபால் ஆகுது, நல்ல விஷயம். ஸோ எந்த கண்டிஷனில் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னா இன்ஃபெக்டிவ் ஹெப்படைட்டிஸில் இட் இன்க்ரீசஸ் மோர் தென் 1000 units per liter. ஓகே, ஐ ஹோப் யூ கேன் see that increase more than
ஒன்று ரெண்டு இல்லை, இன்ஃபெக்டிவ் ஹெப்படைட்டிஸில் 1000 யூனிட்ஸ், லைக் வைரல் ஹெப்படைட்டிஸ். ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ் ALT increases more than 1000. Okay, more than 1000 units, you can see units per liter. ALT is increased more than AST. Okay, even in hepatitis A, AST is elevated, so you can see ALT is also increased, right? So this increase comes to the baseline in 4 weeks. It comes to the baseline in 4 weeks. The increase will come again to the baseline in 4 weeks. In hepatitis B, mild to moderate increase, there is a fluctuating type in hepatitis B. So அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பேஸ்லைனுக்கு 4 வாரத்தில் வந்துடுச்சு, அதை 1 மந்த்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா that is hepatitis A. பட் திஸ் இஸ் இன்க்ரீஸிங், தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்சுவேட்டிங் ஆகிருக்குன்னா more probably that is due to hepatitis B. Mild is same value and same causes. Mild is having the same causes here, value here as AST நான் சொன்னேன் இல்லையா, அதே லெவல் தான் 100. அதேமாதிரி மாடரேட்டுக்கும் சேம் வேல்யூ அண்ட் சேம் காசஸ் as I told, மாடரேட்டுக்கும் அதே தான். பட் சிவியருக்கு மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவியராக இருக்குது, ALT சிவியராக இருக்குன்னா மோர் தென் 300 இருக்குது அப்படின்னா ட்ரக் டாக்ஸிசிட்டி ஆர் இஸ்கீமிக் லிவர் டிசீஸ் வேர் பிளட் ஃப்ளோ இஸ் அஃபெக்டட் இல்லை ட்ரக் டாக்ஸிட்டி இருக்குன்னா AST மாத்திரம் ஹைலி எலிவேட்டட், தட் இஸ் மோர் தென் 300 யூனிட்ஸ் per liter இருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஹெப்படோசெல்லுலர் ஜாண்டிஸ் கண்டிஷன் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். அப்ஸ்ட்ரக்டிவ்க்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டண்ட்? ஸோ வி ஆர் ஹேவிங் தி அதர் ஒன், தட் இஸ் GGT. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கம்மிங், ALP as the marker. ALP of marker of cholestasis-னா பைல் ஸ்டேசிஸ். ஓகே, பைல் ஸ்டே ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம கோலிஸ்டேசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ALP இஸ் அ மார்க்கர் ஆஃப் கோலிஸ்டேசிஸ். மோர் தென் 5 times, 1-2 இல்லை, 5 times increase is seen in gallstones. ஓகே, increase in gallstones. ஸோ ஏதாவது கண்டிஷன், கால் பிளாடர் கண்டிஷன், கேல்ஸ்டோன்ஸு, கார்சினோமா ஹெட் ஆஃப் த பேங்க்ரியாஸ், பிகாஸ் த பைல் டக்ட், காமன் பைல் டக்டில் ஏதாவது பிரச்சனை வந்து அது பிளாக் ஆகுது, இன்ஃபில்ட்ரேட்டிங் லிவர் டிசீஸ் ஏதாவது இருக்குது, அப்பையும் வந்து உள்ளே இருக்கிற இன்ட்ராஹெப்பாட்டிக் பைல் கெனாலிக்குலி பிளாக் ஆகுது. அந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ALP இன்க்ரீஸ் ஆகுது, மோர் தென் 5 times இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ALP கண்ண மூடிட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் சீன் இன் கோலிஸ்டேசிஸ். ஓகே, கோலிஸ்டேசிஸில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது ஆல்சோ இட் இஸ் எலிவேட்டட் இன் ஹெப்படைட்டிஸ். இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் நாட் தட் மச், என்ன சொல்கிறது, நம்ம கோலிஸ்டேசிஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இது ஹெப்படைட்டிஸ் ஏலையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹெப்படைட்டிஸ் ஏல வேறு என்ன இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட மற்றது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ இட் கம்ஸ் பேக் டு, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 4 weeksல வந்துடணும் அப்படின்னா கம்ப்ளீட் ரெக்கவரின்னு அர்த்தம். இப்போ ALP as well as AST, ALT. ஓகே, ALT மெயின்லி நார்மலாக 4 வாரத்தில் ரிட்டர்ன் வந்துடுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹெப்படைட்டிஸ் A குணமாகுதுன்னு அர்த்தம். ஓகே, சரி. ALPயோட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ALP can also get increased in other diseases such as bone disease, Paget's, அது again a bone disease. வளர்கிற குழந்தைங்களுக்கு நார்மலாக இருக்கலாம், ஏன்னா போன் க்ரோத் ஆகும்போது ALP நார்மலாக வரலாம். ப்ரெக்னென்சிலையும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் when you diagnose. Okay, when you see an increase in ALP, you should keep this in mind. Okay, another important enzyme that we are going to see today is GGT. Okay, GGT as a marker. ஸோ இந்த GGT மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, GGT மார்க்கர் காமா குளுட்டமைல் டிரான்ஸ்மரேஸ். இட்ஸ் ஆல்சோ மார்க்கர் ஆஃப் கோலிஸ்டேசிஸ் ஒன்லி, ரைட்? கோலிஸ்டேசிஸோட மார்க்கர் இது வந்து ஐசோலேட்டட் இன்க்ரீஸ் இஸ் சீன் இன் ஆல்கஹால். அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அவன் ஆல்கஹால் எடுத்திருக்கான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் see GGT. ஓகே, அண்ட் ட்ரக்ஸ் லைக் பார்பிட்ரேட் அண்ட் ஃபெனிட்டோயின் வில் இன்க்ரீஸ் த GGT level. I hope you are there with me. Okay, அப்படியே என் கூட இருந்தீங்கன்னா we can finish the entire liver function test and very good. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு சந்தோஷம். Because consistency is important. Okay, if you want to score good, consistency is important. Right, so come to the plasma protein. Okay, synthetic function. The next function is synthetic function. அப்படின்னா என்ன? சிந்தசிஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா லிவர் என்னென்ன சிந்தசைஸ் பண்ணுதோ, ரைட்,
அதை பற்றி பேசுகிறது தான் இது. என்ன சிந்தசைஸ் பண்ணுது? பிளாஸ்மா ப்ரோட்டீன். ஓகே, லிவர் சிந்தசைஸ் plasma protein. What are the plasma protein? Okay, let us take total protein, serum albumin, globulin, right? And fibrinogen and all the prothrombin coagulation factors. Okay, so all those things are there. So you can see the total protein level. இது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் total protein வந்து 6 to 8. It is a primary test for synthetic function. Total protein, that is a plasma protein, which is the albumin and globulin oda combination. So 68 and which is the primary test நம்ம பண்ண போகிறது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் சீரம் ஆல்புமின். ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக இப்போ 6 to 8னா ஆல்புமின் குளோபுலின் சேர்ந்தால் தான் 6 to 8 இல்லையா? ஸோ யூ ரிமெம்பர் ஆல்புமின் 3.5 to 5.5 யூனிட்டு பசங்க எப்பயுமே தப்பு பண்ணுவாங்க கிராம் per dl. And globulin 2 to 3 gram per dl and the ratio combining these two is called albumin globulin ratio. இப்போ இந்த ஆல்புமினோட ஹாஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம். இங்கே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஆல்புமினோட ஹாஃப் லைஃப் இஸ் 3 weeks. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஆல்புமின் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னா 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தட் இஸ் க்ரானிக். ஓகே, வி கேன் சே திஸ் லிவர் டிசீஸ் இஸ் க்ரானிக். ஓகே, இஃப் ஆல்புமின் லெவல் இஸ் நார்மல் 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இது வந்திருக்கு, அப்போது இட் ஷுட் பி அக்யூட். You understand? Normal ratio of albumin globulin is 1.1 to 2.5 is to 1 வரைக்கும் வரலாம், right? Here it is reversed in case of cirrhosis of liver. Okay, so cirrhosis of liverல அது வந்து reverse ஆகலாம். Okay, so that is important. ஏன் reverse ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. Next, prothrombin time. What is prothrombin time? Okay, so this is another test that we do, and இதோட நார்மல் லெவல் வந்து 11 to 3.5 seconds. நான் சொன்ன மாதிரி prothrombin is factor 2, so vitamin K is needed for the prothrombin synthesis. So malabsorption of vitamin K due to cholestatic jaundice can increase the prothrombin, which is seen in CLD. CLD na chronic liver diseaseல நம்ம பார்க்கலாம். Okay, so next இதில் நம்ம போடக்கூடாது plasma proteinல, but இருந்தாலும் I am adding ammonia here, okay, which is seen because ammonia is another toxic substance which is detoxified by the liver. Okay, so ammonia is increased in hepatic failure, urea cycle disorders, ammonia produced by the GI bacteria. Okay, இங்கே நீங்கள் ஃபைனல் இயர் போகும்போது மெடிசினில் இது யூஸ் ஆகும். ஓகே, மெடிசினில் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, we give antibiotic that kills the gut bacteria. ஏன் அப்படின்னா GI bacteria, கட்டில் இருக்க பாக்டீரியா கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் வாட்? அமோனியா. ஸோ ஆல்ரெடி இந்த பேஷண்ட்டுக்கு அமோனியா அதிகமாக இருக்கும். கட் பாக்டீரியாவும் ப்ரொடியூஸ் பண்ணால் இட் வில் லீட் டு ஹெப்பாட்டிக், அதாவது பிரெயினுக்கு போய் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி காஸ் பண்ணலாம். ஸோ வி கிவ் antibiotic டு திஸ் பேஷண்ட். ஸோ லிவர் கன்வெர்ட்ஸ் அமோனியா டு யூரியா விச் இஸ் மெஷர்ட் இன் த ஆர்ட்ரியல் பிளட். அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் மெஷர்ட் இன் த வீனஸ் பிளட், திஸ் இஸ் மெஷர்ட் இன் த ஆர்ட்ரியல் பிளட். ஓகே, ஸோ ammonia also you write in the detoxification function or in the synthetic function you can write. Now coming to the special test, என்னடா ஸ்பெஷல்? ஓகே, என்ன ஸ்பெஷல் இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில்? என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have various important markers which are called acute phase proteins, okay, all those things. So you can see this alpha-1 antitrypsin. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கே நம்ம படிச்சிருக்கோம் alpha-1 antitrypsin யோசிச்சு பாருங்கள். ஸோ we would have studied this alpha-1 in lung disease emphysema, okay, and all those lung disorderல படிச்சிருப்போம். It is an important acute phase reactant. It is an important acute phase reactant. இதில் இருக்க பேஷண்ட்டுக்கு if they are having PIZ allele, ZZ allele பேஷண்ட்டாக இருக்குன்னா, they have decrease activity of alpha-1 antitrypsin. So they have higher risk of cirrhosis. என் கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும், பட் அதிலே நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம். So higher risk of cirrhosis. Yes, so we are going to end this one. Just okay, be there. Now the next thing is what we have is ceruloplasmin. இது வந்து Wilson disease. Wilson disease also affects லிவர். ஓகே, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்சன் டிசீஸில் இருக்கும். அண்ட் ஃபெரிட்டின் அண்ட் அயன் எப்போ பார்ப்போம்னா ஹீமோக்ரோமட்டோசிஸ். ஓகே, ஹீமோக்ரோமட்டோசிஸ் கண்டிஷனில் ஃபெரிட்டின் அண்ட் அயன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் disease where we special markers of liver function test. Alpha fetoprotein, very very important tumor marker for hepatocellular carcinoma. Alpha 2 macroglobulin is a marker of liver fibrosis. Right, so இதெல்லாம் தான் மெயின் டெஸ்ட், ஸ்பெஷல் டெஸ்ட் அதெல்லாம் வந்துடுச்சு.
ஸோ இப்போது நீங்கள் சார் எனக்கு கொஞ்சம் கூட மார்க் அதிகமாக வேணும், அதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது எழுதணும்னா யூ ஹேவ் டு ரைட் த நியூ மார்க்கர்ஸ் ஆஃப் லிவர் ஃபைப்ரோசிஸ் மார்க்கர் விச் ஆர் தி சீரம் ஹயாலுரோனிக் ஆசிட். ஓகே, ஸோ இது நீங்கள் PACPன்னு எழுதலாம், which is pro collagen type carboxyl terminal peptidate, and pro collagen type 3 amino terminal, which you can write as P3NP. Matrix metalloproteinases, tissue inhibitors of this matrix metalloproteinases, and the final transforming growth factor beta 1 TGF. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பாயிண்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஃபைப்ரோட்டிக் மார்க்கர்ஸ் ஆஃப் LFT. ஸோ நம்ம இதோட நம்ம LFTயை முடிக்கிறோம். ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் மைண்ட் மேப். ஓகே, ஸோ ஒவ்வொரு சைடில் என்னென்ன இருக்குது நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை ரிவிஷன் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் very clear about what is happening that will help you in diagnosing liver diseases. Thank you.